ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நான் எப்படி என்னோடய என்டையர் பிஸ்னஸை ஆட்டோமேட் பண்ண போகிறேன்னு காட்டுறேன். அண்ட் இப்போ நான் சொல்கிற ஒவ்வொரு ஆட்டோமேஷனும் ஒவ்வொரு டுட்டோரியலாக நான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ தட் யூ கேன் ரெப்ளிகேட் த சேம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட், என்னை பற்றி தெரியாதவங்களுக்கு, ஐ எம் சல்மான். நான் 2 பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று, ஐ எம் ஹெல்பிங் பிஸ்னஸ் வித் ஆட்டோமேஷன்ஸ், அண்ட் இன்னொன்று, ஐ ரன் அ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி கால்ட் வெப் இனோவென்டிக்ஸ். இன்னைக்கு நான் என்னோட சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியை தான் எப்படி ஆட்டோமேட் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். ஓகேங்களா? இதுக்குன்னு நான் ஒரு ஒயர் ஃப்ரேமே போட்டு வச்சிருக்கேன், அதையும் காட்டுறேன். இதுதான் என்னோட வெப் இனோவென்டிக்ஸ். அண்ட் இதில் வந்து 4 பிரான்ச்சஸ் இருக்குது. அந்த 4 பிரான்ச்சஸ் என்னன்னு காட்டுறேன். அந்த 4 பிரான்ச்சஸ் தான் இது: டெவலப்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ். நம்மளோட டார்கெட் என்னன்னா, இந்த 4 பிரான்ச்சையுமே ஆட்டோமேட் பண்றது தான் நம்ம டார்கெட். ஸோ ஒன் பை ஒன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். நான் என்னென்ன பிளான் வச்சிருக்கேன்னு சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட், டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, பர்சனலி சொல்லணும்னா இதில் டெவலப்மெண்ட்டை ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. எஸ், சின்ன சின்ன ஆப்ஸ் அண்ட் வெப் ஆப்ஸ் வந்து பண்ணலாம், நம்மளால் ஆட்டோமேட் பண்ண முடியும். பட் எதுவுமே கம்ப்ளீட்டாக ஆட்டோமேஷன் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு சொல்ல முடியாது. ஸோ டெவலப்மெண்ட்டை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு வந்து ஐடியாவே இல்லை. அதனால் நான் ஒரு கொஸ்டின் மார்க் மட்டும் போட்டு வச்சிட்டேன். ஸோ இப்போது நீங்கள் மேபி உங்களுக்கு ஏதோ இந்த டெவலப்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஐடியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நான் பார்த்து தெரிஞ்சு. ஸோ என்னால் கண்டிப்பாக டெவலப்மெண்ட்டை மட்டும் இது பண்ண முடியல, இப்போதைக்கு என்னால் ஆட்டோமேட் பண்ண முடியல. பிகாஸ் நாங்களே ஒரு டெவலப்மெண்ட் கம்பெனி தான், அதனால். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது டெவலப்மெண்ட் வேணும் அப்படின்னா கீழே நான் லிங்க் கொடுக்குறேன், வெப் இனோவென்டிக்ஸை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ். இந்த பார்ட் ஒரு தலைவலிங்க. எங்கெங்கே என்ன ஈவெண்ட் இருக்குது, யாருக்கு ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி நிறைய குழப்பம். ஒரு ஷெட்யூல் போட்டால் ஷெட்யூலை மறந்துடுவேன். முக்கியமாக கிளைண்ட் ஃபாலோஅப்ஸ் பண்ணுறது, டீம்மேட்ஸ்ட்டை ஒவ்வொரு டைமும் டாஸ்க் ரிப்போர்ட் கேட்குறது, இதெல்லாம் கொஞ்சம் ஹெக்டிக்காக போகும். ஸோ இதை நான் எப்படி ஆட்டோமேட் பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன்னா, ஸோ ஐ எம் கோனா பில்ட் அ பர்சனல் அசிஸ்டன்ட். ஸோ அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, அந்த பர்சனல் அசிஸ்டன்ட் என்னோட டாஸ்க் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியணும். என் டீம்மேட்ஸ் எல்லாத்துக்குமே டெக்ஸ்ட் பண்ண முடியணும். டெக்ஸ்ட் இன் த சென்ஸ், இப்போ ஒரு டாஸ்க் இருக்குது, சல்மானால் பண்ண முடியல, என்னோட ஷெட்யூல் வந்து பிஸியாக இருக்குது அப்படிங்கும்போது என்னோட மற்ற டீம்மேட்ஸ்க்கு அதோட ஷெட்யூல் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் போகிறதா இருக்கட்டும். அண்ட் வந்து முக்கியமாக ஃபாலோஅப்ஸ் எல்லாமே மறக்காமல் சென்ட் பண்ணியிருக்கணும். இங்கே வந்து குரூப் மெசேஜ் டு அவுட்ரீச் அப்படின்னு நான் போட்டிருப்பேன். இந்த குரூப் மெசேஜ் டு அவுட்ரீச் அப்படின்னா என்ன, இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். என்னன்னா, எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய குரூப்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய குரூப்ஸில் வந்து நிறைய பேர் வந்து வெப் டெவலப்பர் வேணும், ஆர் வந்து வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி யாரோ இருக்கீங்களான்னு சொல்லி குவரிஸ் போடுவாங்க. பட் எனக்கு ஒரு 20 to 30 குரூப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் அந்த குரூப்ஸ் எல்லாத்தையுமே என்னால் கரெக்டாக மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா, இந்த ஏஜென்ட்டை வந்து அந்த ஒரு ட்ரிகர் மாதிரி கொடுத்துருவேன். யாரோ வெப் டெவலப்மெண்ட் கேட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட போர்ட்ஃபோலியோ எல்லாத்தையுமே வச்சு ஒரு மெசேஜ் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதே மாதிரி என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் ஒரு ஷீட்டில் வச்சுருப்பேன், அதெல்லாம் மேனேஜ் பண்ணணும். அண்ட் என்னோட டெய்லி டாஸ்க் என்ன அப்படின்னு சொல்லி மேனேஜ் பண்ணணும். அண்ட் டெய்லி காலையில் ரிமைண்டர் வரணும், இன்னைக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆப்ரேஷன்ஸில் நான் இதெல்லாம் தான் நம்ம ஆட்டோமேட் பண்ண போகிறோம். அண்ட் முக்கியமாக இந்த ஆட்டோமேஷன்ஸ் எதுவும் போனால் போதும்னு பண்ண போகிறதில்ல, ஆக்சுவலி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் பண்ண போகிறோம். பிகாஸ் நான் நிறைய டுட்டோரியல் பார்த்து என்னோட கம்பெனிக்கு எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே ஆஃப் பேக்டாக இருக்குது, எதுவுமே ஒரு ட்ரூ ப்ராப்ளமை வந்து சால்வ் பண்ணலை. ஸோ அதனால நம்ம இது வந்து ஒரு ட்ரூ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறோம். ஓகே, ரைட்டு. அடுத்து இப்போ மார்க்கெட்டிங். இப்போது மார்க்கெட்டிங் எல்லா பிஸ்னஸ்க்கும் இம்பார்ட்டன்ட், எங்கள் பிஸ்னஸ்க்கும் தான். மார்க்கெட்டிங்கில் நான் 3 பிரான்ச்சஸ் பிரிச்சிருக்கேன். இப்போது 3 பிரான்ச்சஸ் என்னெல்லாம் அப்படின்னா, இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட் கிரியேஷனும் மார்க்கெட்டிங் பிரான்ச்சு கீழே கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் அது நமக்கு அத்தாரிட்டி அண்ட் இன்பவுண்டுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறனால. அவ்வளோதான். ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இதில் இன்பவுண்ட் என்னன்னு பார்ப்போம். இப்போது இன்பவுண்டோட ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். என்னோட வெப்சைட்டில் ஒரு காண்டாக்ட் ஃபார்ம் இருக்கும் இல்லையா? எல்லார் வெப்சைட்லேயும் இருக்கும் ஒரு காண்டாக்ட் ஃபார்ம். அதில் என்னோட வெப்சைட்டில் இருக்கிற காண்டாக்ட் ஃபார்மை ஏதோ ஒரு ப்ராஸ்பெக்ட் வந்து கிளிக் பண்ணி இன்கொயரி பண்ணுறாங்க அப்படின்னா, இன்கொயரி இன் த சென்ஸ் நமக்கு மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க, ஐ நீட் திஸ் அப்படிங்கிற மாதிரி சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சென்ட் பண்ணும்போதே அவங்களோட இமெயில் ஐடி அண்ட் வந்து நேம் அவட தான் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை வச்சுட்டு இந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ப்ராஸ்பெக்டை ரிசர்ச் பண்ணணும். ரிசர்ச் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ராஸ்பெக்ட்டுக்கு கோல்டு இமெயில் வந்து சென்ட் பண்ணணும். அவங்க ஃபாலோஅப்பில் ரிப்ளை பண்ணி ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா மீட்டும் ஆட்டோமேட்டிக்காக புக் பண்ணிடணும்.
அப்படி ஓகே சொல்லலை அப்படிங்கும்போது அந்த கான்டாக்டை ஆல்ரெடி ரிசர்ச் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ ரிசர்ச் பண்ணும்போது லிங்க்டின் ஐடி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருப்போம். அந்த லிங்க்டின் ஐடியை வச்சு அந்த ப்ராஸ்பெக்ட்டுக்கு லிங்க்டின்லேயும் மெசேஜ் அனுப்போம். ஸோ இந்த மாதிரி பண்ணி அந்த சேலை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்படி தான் நாங்கள் வந்து இன்பவுண்ட் மார்க்கெட்டிங் வந்து ஆட்டோமேட் பண்ணலாம்னு ஐடியா வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இப்போ மார்க்கெட்டிங்லேயே அடுத்து அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங். ஓகே, அவுட்பவுண்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா நாங்கள் அவுட்பவுண்ட் பண்ணுறோங்க. கரண்ட்லி அபவுட் ஒரு 100 ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு லிங்க்டின்ல எவ்ரி மந்த் பண்ணிட்டு இருக்கோம். 100 இன்ஸ்டாகிராம் ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு பண்ணிருக்கோம். அண்ட் 500 ப்ராஸ்பெக்ட்ஸ்க்கு இமெயிலில் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை நாங்கள் ஏன் கண்டிப்பாக ஆட்டோமேட் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, எங்கள் 1/3 ஆஃப் த டைம் வந்து இந்த அவுட்ரீச்லேயே போயிருது. ஸோ வீக்லி நியூ அவுட்ரீச் ஸ்ட்ராட்டஜி போடணும், அதுக்கு சூட்டபிளான லீட்ஸை ரிசர்ச் பண்ணணும், அந்த லீட்ஸ்க்கு பர்சனலைஸ்டான ஸ்கிரிப்ட் அனுப்பணும். அந்த ஸ்கிரிப்ட் முக்கியமாக ஏஐ ஜென்ரேட்டடாக இல்லாமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ எங்களோட ஐடியா என்னன்னா, இந்த ஃபுல் ப்ராசஸுமே ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆட்டோமேஷனில் எனக்கு ஃபஸ்ட்டு ஹை குவாலிட்டியான லீட்ஸ் வந்து ஜென்ரேட் ஆயிடணும். அண்ட் அந்த லீட்ஸை என்ரிச்சும் பண்ணணும். அண்ட் தென் ஏஐ வச்சு வேலிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த லீட்ஸை வந்து ரிசர்ச் கரெக்டாக பண்ணிட்டு அந்த வேலிடேட் ஆன லீட்ஸ் எல்லாத்துக்குமே பர்சனலைஸ்டான மெசேஜ் வந்து போயிடணும். ஓகேங்களா. அந்த பர்சனலைஸ்டான டெக்ஸ்ட் வந்து லிங்க்டின்ல, இமெயிலில், இன்ஸ்டாகிராமில் 3 இடத்துலையுமே. ஏன்னா நாங்கள் வந்து சில டைம்ஸ் மல்டி சேனல் அவுட் ரீச் பண்ணுவோம், ஆம்னி சேனல் அவுட் ரீச் பண்ணுவோம். சில டைம் வந்து நாங்கள் வந்து தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுவோம். ஸோ இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கிற மாதிரி கிரியேட் பண்ணுவோம். இது நடந்தால் எங்கள் டீமில் ஆஃப் ஆஃப் த ஒர்க் வந்து குறைஞ்சிடும். ஸோ இதை வந்து நாங்கள் ப்ரையர் கேட்போம். அண்ட் தென் இதுக்கப்புறம் பார்க்க போகிறது கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட் கிரியேஷன் பொறுத்தவரை நாங்கள் கம்பெனிக்குன்னு பிளாக் போடுறோம். ஓகேங்களா. அந்த பிளாகை நாங்கள் 2 லிங்க்டின் போஸ்ட் தான் மாற்றுவோம். அண்ட் வந்து ஒரு த்ரெட்டாகவும் மாற்றி நாங்கள் ரீபர்போஸ் பண்ணுவோம். இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு பிளாக் போஸ்ட், அது 2 லிங்க்டின் போஸ்ட்டாக நாங்கள் போடுவோம். அண்ட் ஒரு ட்விட்டர் த்ரெட்டாக போடுவோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுலேயே எங்களுக்கு வந்து 2 ஏஜென்ட் இருக்குது. ஒன்று வந்து கண்டென்ட் கிரியேஷன் ஏஜென்ட். கண்டென்ட் கிரியேஷன் ஏஜென்ட் அப்படின்னா ஒரு புது பிளாக் போஸ்ட் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு. இதுக்கு நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஹை குவாலிட்டியான போஸ்ட்டுக்கு ரிசர்ச் கண்டிப்பாக இருக்கணும். ரிசர்ச் கண்டிப்பாக இருந்ததுக்கப்புறமா கண்டென்ட் கண்டிப்பாக எழுதணும். அந்த கண்டென்ட்டை ஃபைன் டியூன்டாக எழுதணும். அதாவது எங்கள் பிராண்டில் நாங்கள் எப்படி எழுதுவோமோ அந்த மாதிரி எழுதணும். எழுதுன மாதிரி எழுதக்கூடாது. ஸோ ஃபைன் டியூன் பண்ணுறது எப்படின்னு நான் இதில் காட்ட போகிறேன். அந்த மாதிரி எல்லாமே ஃபுல் பேக்டாக தான் இதை பண்ண போகிறோம். ஃபைன் டியூன் பண்ணதுக்கப்புறமா எஸ்இஓ ஆப்டிமைஸ் தான் பண்ணுவோம். எஸ்இஓ மட்டும் இல்லை, இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு கைஸ், யாருக்கெல்லாம் தெரியாதோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எஸ்இஓ மாதிரி இன்னொன்று இருக்குது, அது பேர் வந்து ஜிஇஓன்னு சொல்லுவாங்க. ஜிஇஓ அப்படின்னா, எஸ்இஓனா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், ஜிஇஓனா ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை. நீங்கள் சாட் ஜிபிட்ட சர்ச் பண்ணுறீங்க இல்லையா, சாட் ஜிபிடி ஆர் எனி அதர் சாட் போட்டு நீங்கள் வந்து கேட்குறீங்க சஜஸ்ட் மீ வெப் டெவலப்மெண்ட் கம்பெனின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வெப் இனோவெட்டிக்ஸ் வந்து முன்னாடி வரணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கு தான் ஜென்ரேட்டிவ் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். நம்ம எழுதுகிற பிளாக் எப்படி இருக்கணும் அப்படின்னா, எஸ்இஓ பேஸ்டாகவும் இருக்கணும், ஜிஇஓ பேஸ்டாகவும் இருக்கணும். ஸோ ரெண்டுத்துக்கும் ஏற்ற மாதிரி ஃபைன் டியூன் பண்ணி எப்படி இதை கொண்டு வர்றது அப்படின்னு நான் காட்டுறேன். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட் எழுதுனது மட்டும் இல்லாமல் இதை ஆட்டோமேட்டிக்காக வேர்ட்ப்ரெஸ்ஸில் போஸ்ட்டும் ஆயிரும். நாங்கள் வேர்ட்ப்ரெஸ் தான் யூஸ் பண்ணுறோம், அதனால் வேர்ட்ப்ரெஸ்ஸில் போஸ்ட்டும் ஆயிரும். ஓகே, ஸோ அப்போ கிரியேஷன் ப்ராசஸ் முடிஞ்சு. இனி அதை ரீபர்பஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ கிரியேட் ஆன கண்டென்ட்டை 2 லிங்க்டின் போஸ்ட்டாகவும் அண்ட் ஒரு ட்விட்டர் த்ரெட்டாகவும் ஆட்டோமேட்டிக்காக ரீபர்பஸ் ஆகி அண்ட் ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து போஸ்ட் ஆயிரும். ஓகேங்களா. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும், இந்த கண்டென்ட் கிரியேஷனுங்கிற மொத்த ப்ராசஸுமே. அண்ட் முக்கியமாக இதில் ஃபார்மேட் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபைன் டியூன் பண்ணும்போதே நம்ம வந்து 2 டைப்ஸில் ஃபைன் டியூன் பண்ணுவோம். இங்கே ஒரு டைம் ஃபைன் டியூன் பண்ணுவோம், அது எஸ்இஓக்கு, ஜிஇஓக்கு அண்ட் நான் எழுதுகிற ரைட்டிங் ஸ்டைலுக்காக. இங்கே நான் ஃபைன் டியூன் பண்ணுறது ட்விட்டர்னா ட்விட்டரோட ஃபார்மேட்டில் வரணும், லிங்க்டினோட ஃபார்மேட்டில் வரணும். ஏன்னா நான் நிறைய டைம் சாட் ஜிபிட்ட லிங்க்டின் போஸ்ட் கொடுன்னு கேட்டிருக்கேன். பட் அது கொடுக்குற போஸ்ட்லாம் கண்டிப்பாக என்னால் லிங்க்டினில் போட முடியாது, அந்த மாதிரியான போஸ்ட் தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணி கரெக்டாக கொண்டு வர. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது சேல்ஸ். இப்போ ஒரு கம்பெனினாலே முக்கியம்னா அது சேல்ஸ் தான் இல்லையா, வேறு எதுவுமே கிடையாது. இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பார்ட். ஓகே, ஸோ சேல்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஒன்று ப்ரீ சேல்ஸ், இன்னொன்று போஸ்ட் சேல்ஸ். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ப்ரீ சேல்ஸ் வரலாம். ப்ரீ சேல்ஸில் இப்போதைக்கு ப்ராசஸ் எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு கிளைண்ட் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் ஒரு கொஷினர் அனுப்பிடுவோம். கொஷினர் இந்த சென்ஸ் ஒரு ஃபார்ம் மாதிரி அனுப்பிடுவோம். அந்த ஃபார்மில் வந்து பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்போம். உங்களுக்கு இப்போ டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எந்த மாதிரி டெவலப் பண்ணணும் அண்ட் எவ்வளோ பேஜஸ் வேணும், ஏதோ ஐடியா இருக்கா, ரெஃபரன்ஸ் இருக்கா, ஸோ அந்த மாதிரி நிறைய என்ன கேட்போம். அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா இந்த கிளைண்ட்டை பற்றி ரிசர்ச்சும் பண்ணிவிட்டு அவங்க கொடுக்குற ஆன்சரும் ரிசர்ச்சும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொபோசல் ரெடி பண்ணிவிட்டு மீட்டில் உட்காருவோம். ஸோ இதுதான் யூஸ்வலாக நடக்கும். பட் ஏஐ ஏஜென்ட் வந்து வச்சு இதை எப்படி ஆட்டோமேட் பண்ணலான்ட்டு இருக்கோம் அப்படின்னா, கொஸ்டினர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி அண்ட் வந்து அந்த கொஸ்டினர் வந்து அவங்க கொஸ்டினரை ஆன்சர் பண்ணதுக்கப்புறம்
கொஸ்டினர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி. அண்ட் அதுக்கப்புறம் கொஸ்டினர் முடிச்சதுக்கப்புறமா அதை வச்சு கிளைண்ட்டை ரிசர்ச் பண்ணதும் வச்சு அதையும் வச்சு கஸ்டமைஸ்டாக ஒரு சேல்ஸ் ப்ரொபோசல் ஏஐயே க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? வித்தவுட் ஹியூமன் இன்டர்வென்ஷன் ஏஐயே ஃபுல் சேல்ஸ் ப்ரொபோசல் க்ரியேட் பண்ணணும். வித் எக்ஸாம்பிள்ஸ் இந்த சென்ஸ் மாதிரியான எலமெண்ட் பண்ண போகிறோம், இந்த எலமெண்ட் வந்து வேறு வெப்சைட்டில் இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டுக்கு பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான எக்ஸாம்பிளும் இருக்கிற மாதிரியான சேல்ஸ் ப்ரொபோசல் க்ரியேட் பண்ணணும். அண்ட் முக்கியமான பார்ட்டே இங்கே தான். நாங்கள் எப்போவுமே ஒரு சேல்ஸ் ஸ்கிரிப்டோட தான் உட்காருவோம். ஓகேங்களா? இப்போ அந்த கிளைண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட பேக்ரவுண்டை வேலிடேட் பண்ணிவிட்டு அவங்க கூட உட்காந்து தான் நாங்கள் வந்து பேசுவோம். ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்து எங்களுக்கு ஒரு சேல்ஸ் ஸ்கிரிப்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ வந்துருந்துச்சு அப்படின்னா நான் மீட்டில் உட்காந்துட்டேன் அப்படின்னா எனக்கு இந்த சேல்ஸ் ஸ்கிரிப்ட்லேருந்து எல்லாமே இருக்கும். இதை பார்த்து நான் அப்படியே பேசிடுவேன். அண்ட் கண்டிப்பாக மீட் பேசுகிறதுக்கு ஏஐ வைக்க முடியாது, அது நம்ம தான் பேசியாகும். ஓகே, ஸோ இங்கே ப்ரீ சேல்ஸ் முடிஞ்சு, இதுக்கு அடுத்து போஸ்ட் சேல்ஸ்னு ஒன்று இருக்குது. பட் போஸ்ட் சேல்ஸில் நாங்கள் என்ன பண்ணுவோம், எப்படி ஆட்டோமேட் பண்ணுவோம், எந்த ஐடியாவுமே இல்லைங்க எனக்கு. ஸோ எனக்கு இப்போதைக்கு பாட்டில் நெக்காக இருக்கிறது இந்த மார்க்கெட்டிங், சேல்ஸ் தான் முக்கியம். அண்ட் அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ். ஸோ இந்த 3 கேட்டகரியுமே நம்ம எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து ஒன்று ஒன்றா போடுறேன். ஸோ அடுத்து நான் வந்து இந்த சேட்பாட் போடுவேன். அண்ட் தென் நான் இன்பவுண்ட் மார்க்கெட்டிங், அவுட்பவுண்ட் மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், அப்புறம் சேல்ஸ், இது எல்லாத்தையுமே எப்படி ஆட்டோமேட் பண்ணுறது அப்படின்னு ஃபுல்லாத்தையுமே நான் ஒரு டுட்டோரியலாக தனித்தனியாக போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அடுத்தடுத்து வீடியோ இருப்போ உடனே பார்த்து நீங்கள் உங்களோட பிஸ்னஸையும் இதேமாரி ஆட்டோமேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அண்ட் மறக்காமல் என்னோடய வெப் இன்வென்டிக்ஸோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். பை.